மிஸ் லட்சுமி, நடந்தது என்ன? ஓகேக்கா, இது நான் வந்து யூனிவர்சிட்டி படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் செய்யும்போது யூனிவர்சிட்டி பேர் நான் சொல்ல விரும்பல. நான் வந்து எனக்கு என் ரூம்மேட் வந்து ஆக்சுவலாக என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எப்படின்னா வந்து வீட்டை விட்டு பிரிய முடியலன்னு சொல்லி அவங்க எப்போதும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த ரூமில் வந்து நான் ஒண்டி தான் இருந்தேன். ஸ்டார்டிங்கில் எதுவும் பெருசாக தெரியலை. ஸோ அது எப்படி இருக்கும்னா, அந்த ஹோல் பெரிய ரூம்லயே வந்து இன்னும் சின்ன சின்ன 5 ரூம் இருக்கும். ஸோ என்னோட ரூம் வந்து வால் கிட்ட சைட்ல இருக்கும். அப்போ ராத்திரி ஆச்சுன்னா வந்து என்னோட மற்ற அந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் மெல்லேஸ் தான். ஸோ ராத்திரி ஆச்சுன்னா அந்த மணி 12க்கு மேல ஆச்சுன்னா எல்லாரும் எப்போதும் வந்து எதையோ பார்த்து ரொம்ப கத்துவாங்க. ஸோ நான் ரூம்ல இருக்கும்போது நான் யோசிப்பேன், நான் ரொம்ப எல்லார்ட்டும் பேச மாட்டேன் அவங்க கிட்ட எல்லாம். ஸோ எதையோ பார்த்து பயந்து கத்துற மாதிரி கத்துவாங்க. ஸோ நாங்க ஆனா ஆஃப்டர் தட் எப்பெல்லாம் நாங்க லைக் மீட் பண்றோமோ நாங்க அதை பத்தி நானும் மறந்துடுவேன். ஸோ நான் அதை பத்தி பேசினது இல்லை. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, என் ரூம்மேட் வந்து அந்த நைட் தங்கியிருந்தாங்க அந்த டே என் கூட. ஸோ இப்படிதான் ஒர்க் செஞ்சுட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா மறுபடியும் அப்படிதான் கத்துனாங்க. அப்ப நான் என் ரூம்மேட் கிட்ட, ஏன் இவங்கெல்லாம் இப்படி கத்துறாங்க, பட் நாங்களும் போய் பார்க்கணும்னு, ஏன்னா நாங்க ஒர்க் செஞ்சு அந்த பிஸியில பரவாயில்ல அதுங்க, ஏன்னா எப்போதுமே அவங்க எல்லாருமே குரூப்பா அப்படியே ரூம்ல இருந்து சும்மா சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ மேபி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது விளாடுறேன்னு சொல்லி ஏதாவது கத்துறாங்கன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். அப்படியே போ கொஞ்ச நாள் நான் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சேன். நான் யூஸ்வலா வந்து என் வீட்டில் எப்படின்னா நான் ரொம்ப அழுவுற டைப் கிடையாது, ரொம்ப பிரேஃபா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அப்பப்போ செர்டன் வீக்கெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வருவேன். அப்போ இப்படி வந்துட்டே இருக்கும்போது எனக்கே தெரியல என்கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. பட் என் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் எதுவும் என்கிட்ட பெருசா சொல்லலை. நான் வீட்டுக்கு 1 வீக்கெண்ட் வந்திருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வீக்கெண்ட் வரும்போது ஸோ அந்த கொஞ்ச நாள் அந்த ஜாமா நவுறது இதெல்லாம் போய் எனக்கு தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிச்சு. நான் ராத்திரி லைட்டு கூட அடைக்காம தான் தூங்குவேன், அந்த அளவுக்கு பயம் வரும். அப்புறம் லைக் நான் தூங்கிட்டு இருப்பேன், என்னோட கால் அந்த விரல் இருக்குல்லக்கா, அதுல வந்து ஏதோ ஊசி குத்துற மாதிரி அப்படி குத்தும். ஆனா கண்ணை திறந்து பார்த்தா இன்னொரு கல் ஜஸ்ட் வலிக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்படிதான் ரொம்ப ரொம்ப பயந்து என்னால தூங்கவே முடியாத அளவுக்கு கொஞ்ச நாள் நான் என் ரூம் விட்டு வெளியே காலைல கிளாஸ்க்கு போகும்போது நல்லா இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பேன், எல்லாம் நார்மலா இருப்பேன். த மூமெண்ட் நான் ரூமுக்கு வரணும்னு நினைச்சேன், ரூமுக்குள்ள நான் பூந்தாலே எனக்கு ஏதோ எப்படி சொல்ல ஒரு ஹெவி ஃபீலிங் இருக்கும். லைக் இன்னமும் நான் ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆயிட்ட மாதிரி, லைக் ரொம்ப சேட்டா இருக்கிற மாதிரி, என்னோட நானே என் செல்ஃப் ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு வீக்கெண்ட் வீட்டுக்கு வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்த போது என் அப்பா யதார்த்தமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்கிட்ட பேசினாரு. அவரு ஜஸ்ட் கேட்டாரு, படிப்புலாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் கேட்டாரு. நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே தெரியும் நான் ஏன் அழுதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ ஒரு பயம் என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுது. பட் என்னால என்னன்னு தெரியாம என்னால சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன். ஸோ நாளைக்கு எங்க அப்பாவே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு என்ன ஆச்சுன்ட்டு. பட் நான் அப்ப கூட வந்து சொல்லலை இந்த மாதிரி ரூம்ல இப்படி என்னமோ நடக்குது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல கூட நான் யோசிச்சேன் இதான் யோசிக்கிறேன் போல இருக்குன்ட்டு. அப்போ அந்த வீக்கெண்ட் எங்க அப்பாக்கு அவ்வளவு சரியா படல. பட் ஸ்டில் பத்திரமா போன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க மறுபடியும் யூனிக்கு. அப்போ நான் போயிட்டு அந்த நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வர வரைக்கும் அந்த வீக் அங்கதானே இருக்கணும். ஸோ ஏன்னு தெரியல, லைக் எனக்கு நைட் ஆச்சுன்னா வந்து நைட் மேஸ் அந்த மாதிரி ரொம்ப அடிக்கடி ராத்திரி ஆச்சுன்னா இன்னும் தூக்கம் எனக்கு அப்படி சுத்தமா எல்லாம் போச்சு. காலையில கிளாஸ் எந்திரிக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தான் தூங்குவேன், ரொம்ப பயந்து நான் யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நைட் மேஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சோன்னு நான் அம்மா கிட்ட சொன்னேன், போன் அடிச்சிருந்தாங்க. அம்மா சொன்னேன் என்னமோ சரியா இல்ல தெரியல நைட் மேலாம் ஆகுது. அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அம்மாட்ட கதெல்லாம் சொன்னேன். அப்ப அம்மா எடுத்தோன்னு சொன்னாங்க, இந்த வீக்கெண்ட் வந்து அந்த வீக்கெண்ட் பார்க்க வீட்டுக்கு போற பிளான்ல இல்ல. பட் அந்த வீக்கெண்ட் வந்து அம்மா சொல்லிட்டாங்க நீ வீட்டுக்கு வான்ட்டு. ஸோ நானும் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா அதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சாட்டர்டே வந்து வந்தோடனே வந்து அத்தை அப்புறம் மாமாலாம் வந்து ஒரு உஸ்தாத் கிட்ட மாதிரி கூட்டிட்டு போனாங்க என்னன்னு பாக்கலான்னு. ஸோ நான் இங்கேருந்து போகும்போது நான் ஸ்டில் அந்த டினாயல்லே தான் இருந்தேன், எதுவும் இருக்காது நான் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் போல இருக்குன்ட்டு. அங்க போனேன்னு நான் என்ன நினைச்சுன்னா அவர் சொல்ல போறாரு நான் சும்மா ஏதோ ஸ்ட்ரெஸ்ல தான் யோசிக்கிறேன்னு சொல்ல போறாருன்னு. அங்க போய் பார்த்தா கதை அப்படியே மாறிடுச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்றது பாட்டுக்கு பிறகு சொல்லுங்க, கொஞ்ச நேரம் அப்படியே. ஓகே அக்கா.
மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில் கீதாவுடன் இது மர்மதேசம். லட்சுமி அவங்களுடைய யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல நடந்த அமானுஷமான சம்பவங்களை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருந்திருக்கு பல காலமாக. அதுக்கப்புறம் என்னமோ சரியில்லைன்னு இவங்களுக்கு ஃபீல் பண்ணதோட ஃபேமிலி கிட்ட சொன்னதோட உஸ்தாத் கிட்ட பார்க்க கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அப்புறம் அவங்க கூட்டிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தாரு, அப்புறம் கேட்டார். அப்புறம் நான் வாய் திறந்து எதுவுமே சொல்லல. என் அத்தை தான் சொன்னாங்க இந்த மாதிரி அங்க ரூம்ல நடக்குதுன்னு சொல்லுது அந்த மாதிரின்னு. அப்புறம் அவரு தண்ணி மந்திரிச்சு மூஞ்சில அழிச்சாரு 3 தடவை. அப்புறம் சொன்னாரு எங்க கிட்ட என்னன்னா ஆக்சுவலா நான் அதுங்க கத்துதுங்கன்னு சொல்லி நான் ரொம்ப கியூரியஸ் ஆனல. அப்பரண்ட்லி அதுங்களுக்கும் இந்த மாதிரி அது போய் என்னமோ காமிச்சிருக்கு மச்சான், ஜாமாவை நவுத்துற மாதிரி அந்த மாதிரி அங்க நடந்ததா. அதை பார்த்துதான் அதுங்க பயந்து கத்திருக்குங்க. ஏன்னா அதுங்களும் யாருக்கிட்டையும் சொல்லல. சோ நான் கியூரியஸ் ஆனனால அங்க ஒண்ணு இருந்திருக்கு. அது என் ரூமுக்கு வந்துருச்சு. நான் ஒண்டியா வேற இருந்தேன்னா சோ அது என் ரூமுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கு. சோ அப்போ நான் கேட்டு நான் மீமாங் ஷாக் ஆயிட்டேன். பிகாஸ் நான் ஒண்டி போய் தங்கணும் மறுபடியும். நான் அந்த ஒரு பயத்துலதான் இருந்தேன். அப்போதான் நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. அப்போதான் நான் பயந்தேன். அப்போ அவர் கொஞ்சம் செய்ய சொன்னாரு. இந்த கனி அதெல்லாம் போயிட்டு வெட்டி புதைக்கணும் அது இதுன்னு சொன்னாரு. சேஃப்டிக்கு தண்ணி எல்லாம் கொடுத்தாரு. குடிக்கணும், தெளிச்சு குளிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தாரு. அங்க சொன்னார்ல, அது என்னது தொயோலா ஜீனா என்னது இல்ல ஒரு ஆத்மாவா? ஒரு ஆத்மான்னு சொன்னாரு. ஒரு பொம்பளை பிள்ளையோட ஆத்மான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் இருக்கலாம். ஆனா அவரு பெருசா அது எக்ஸ்பிளைன் பண்ணல. அங்க ஒரு ஆத்மா இருக்கு. அது அங்க அப்படியே அது அந்த பிளாக் ஃபுல்லா உலாவிக்கிட்டு இருந்திருக்கு. சோ அப்படிதான் இந்த பிள்ளைங்க நினைக்கிற வெளியே போகும்போது அந்த மாதிரி இதுங்க கூட அதுக்கப்புறம் நான் கியூரியஸா இருக்கேன்னு சொல்லி அது என் ரூமுக்கு வந்துருச்சு. அப்போ அவர் சொன்னார். அப்போ பயந்துருவேன், ரொம்ப பயந்துட்டேன் அதெல்லாம் கேட்டோம். பிகாஸ் நான் அப்போ நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா. அப்புறம் அவர் என்கிட்ட கேட்டாரு, உன் காலில் ஏதாவது ஊசி குத்துற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், ஆமா என் விரல் அந்த மாதிரிலாம் ஃபியூ டைம்ஸ் நடந்திருக்கு. அப்போ அவர் சொன்னார், அது என்கிட்டேருந்து மச்சம் பிளட் குடிக்குது அந்த மாதிரி. அதுதான் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சுட்டு நான் ஒன்னும் பயந்துட்டேன். அப்புறம் அவர் கயிறுலாம் கட்டி விட்டு அவர் குளிக்க சொன்னாரு. நானும் வீட்டுக்கு அவர் சொன்னபடி குளிச்சேன். இது பண்ண நான் நினைச்சேன் அதோட சால்வ் ஆச்சு. நான் அப்படியே நார்மலா ஆயிட்டேன் நான் நினைச்சேன் அப்படி. சோ அந்த வீக் முடிஞ்சோனே என் அம்மா கூட வந்திருந்தாங்க. அவர் சொன்னதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ரூமுக்கு கூட்டு போய். பட் நான் இது இன்ன வரைக்கும் என் ரூம்மேட் கிட்டே நான் படிச்சு முடிச்சுட்டேன். பட் என் ரூம்மேட் கிட்ட இந்த கதையை நான் சொன்னதே இல்லை. அவங்க பயந்துருவாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அது எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அப்போ நான் ரூமுக்கு போய் கொஞ்சம் கிளீன்சிங் எல்லாம் பண்ணாங்க அம்மா. சோ எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நைட் தூங்குறது நான் கொஞ்சம் பிரேவ் ஆகி நைட் லைட் அடிச்சுட்டுலாம் தூங்குவேன் நார்மலா ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஆக்சுவலா ஏன்னு தெரியல, நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஸ்டில் என்கிட்ட என்னமோ சேஞ்ச் இருந்துச்சு. நான் அதை அப்போ கூட யாரும் என் வீட்டில் சொல்லல. எங்க அக்கா கூட தான் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எங்க அக்கா என்கிட்ட அப்போ சொல்லல. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த உஸ்தாத் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஏன் கூட்டிட்டு போனாங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. அவங்க தான் போகணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. போனோடனே அப்புறம் அவரு சொன்னாரு, பரவாயில்ல நான் செஞ்சதுல ஏதோ நான் ஏதோ சரியா செய்யல போல இருக்கு. ஸோ அவரு சார்பா எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. செய்யறேன்னு சொன்னாரியோ. அப்புறம் அவர் எனக்கு மறுபடியும் கனி கொடுத்து நல்லா வேண்டிட்டு குடின்னு சொன்னாரு. நம்ப மாட்டீங்க, நான் வீட்டுக்கு வந்தோன்னே அவர் சொன்ன மாதிரி மறுபடியும் சரி இந்த தடவை ப்ராப்பரா
சூப்பரா செய்யணும்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு நான் குளிக்கும் போதே நான் அதெல்லாம் வேண்டி நான் அந்த ஒரு தண்ணி எடுத்து என் தலையில ஊத்தும் போது எனக்கு ஏதோ ஒரு பர்னிங் ஸ்மெல் என்னமோ அப்படி ஸ்ட்ராங்கா அடிக்குது என் மூக்குக்கு, சம்மதமே இல்லாம திடீர்னு அப்படிதான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா. அப்போ நான் கொஞ்ச நேரம் நானே யோசிச்சேன் என்னது. அப்புறம் கடைசியா நான் வெளியே வந்துட்டு எங்க அம்மா சொன்னேன்மா என்னமோ பர்னிங் ஸ்மெல் அப்படி அடிக்குது. அப்ப அம்மா வந்து அத்தை கிட்ட சொல்லி அத்தை அந்த உஸ்தாத் கிட்ட சொன்னா. அப்பதான் அவர் சொன்னாரு ஓகே ஃபைனலி இட்ஸ் ஓவர் அந்த மாதிரி. அப்பதான் எங்க அக்கா என்கிட்ட சொன்னிச்சு, நீ ஆக்சுவலா கொஞ்ச நாளாவே வந்து நான் ரொம்ப சீக்கிரம் கோவப்படுறேன், ரொம்ப இதா பேசுறேன். எங்க அக்கா அதுக்கப்புறம் செஞ்சுமா நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்த அப்படின்ட்டுன்னு. அப்பதான் நானே ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கேம்பஸ் வந்துட்டு ஆக்சுவலா அதை பத்தி பேசக்கூடாதுன்ட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ நான் கேம்பஸ் போயிட்டு நான் யாருக்கிட்டையும் முதல் ஃப்ரெண்ட்ஸ் வாய் திறக்கலாம். அப்போதான் எதார்த்தமா என் ஃப்ரெண்ட்ஸ் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அந்த நைட் இந்த சிச்சுவேஷன் எனக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நைட் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அவங்க வந்து பக்கத்து பிளாக்ல இருக்காங்க. மிட் நைட் ஆயிடுச்சு, அவங்க படிச்சுட்டு ரூமுக்கு போகும்போது என் பிளாக் தாண்டி போயிருக்காங்க. ஸோ அவங்க நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஸோ அவங்க போன போது என்னமோ அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ இங்கேன்னு அவங்க ரூமுக்கு போயிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா அவங்க முதுகுல வந்து 3 கீரல் அப்படி இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு அந்த சிச்சுவேஷன் அங்க நடந்திருக்கோம் அந்த டைம் இங்க நடந்தது, இந்த மாதிரி நடந்தது. அப்போ அவங்க சொன்ன நானும் கொஞ்சம் நேரம் தெரிஞ்சது. ஏன்னா அந்த டைம்ல எனக்கும் இந்த மாதிரி எல்லாம் அங்க ரூம்ல இருந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஸோ அதுவா தான் இருக்கும். பட் அதுக்கப்புறமா நானும் அந்த ரூம் விட்டு வெளியே ஆயிட்டேன். நான் இன்னொரு கீழே ஃப்ளாக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. அப்பாடா, அதுக்கப்புறமாவது நிம்மதியா இல்ல செகண்ட் மறு பிளாக் போகணும் எனக்கு வேற பிரச்சனை வந்துச்சுக்கா. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மிஸ்டர் ஷான், எந்த பேய் உங்களை பயன்படுத்துனுச்சு? எனக்கு வந்து ஒரு உருவம் மூவ் பண்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். சோ இது வந்து தெரியறது வந்து உண்மையா பொய்யான்னு தெரியாது. நான் என்னோட மாதர் கிட்ட தான் ரொம்ப இதை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்புறம் சில சமயம் வந்து மாதர் அதை பார்த்துட்டு நான் பயந்துருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை அவங்களே வச்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல சாமி பத்தி ஸோ அவங்களுக்கும் அந்த இது இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இருக்கிறப்ப ஒரு வெட்டம் வந்து என்னன்னா நான் வந்து பிஜியில் இருந்தேன். ஸோ அங்க இருக்கிறப்ப டியூஷன் சென்டர் அப்பதான் நாங்க ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கிறப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது ஆக்சுவலி வந்து எப்படின்னா அங்க வந்து ஷாப் லாட் இல்ல டியூஷன் சென்டர் வந்து நம்ம கொண்டோன்ல கீழே ஆக கீழே முதல் இடம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா படிக்கு அந்த லிஃப்ட் இருக்கும், லிஃப்ட்டுக்கு முன்னுக்கு படி இருக்கும், படிக்கு பக்கத்துல உள்ள வீடு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ கரெக்டா அந்த படியில இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மேல இருந்து நம்ம இறங்கி வரப்ப அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தோமா நம்ம டியூஷன் சென்டரோட டோர் வந்து கரெக்டா அந்த ஸ்டேர்ஸ்க்கு நேரா இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஸ்டார்டிங். இது சொன்னாதான் உங்களுக்கு அப்புறம் பின்னால கதை புரியும். என்ன ஆயிடுச்சுன்னா மணி ஆயிடுச்சு, நிறைய வேலை உள்ளுக்கு பனிச்சர் வேலை, உள்ளுக்கு ஆளுங்களா இருந்தாங்க டியூஷன் சென்டருக்குள்ள. ஸோ நிறைய வேலை இருந்து நான் வந்து முன்னுக்கு அந்த மெயின் டோர் கிட்ட வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இப்போ எல்லாம் செய்ய முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ மணி எப்படியும் ஒரு 12க்கு மேல ஆயிடுச்சு. 12க்கு மேல ஆனோடனே அப்ப அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் வெளியிட்டாங்க. வெளியானோடனே நான் ஒண்டி தான் இருந்தேன். அப்புறம் நான் யோசிச்சேன், சரி பேசாம அங்க டியூஷன் சென்டர்ல இருந்துட்டு மார்னிங் வேற நிறைய வேலை இருக்கு, ஸோ இங்கே இருந்துடலாம் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு. அப்ப அங்க பிளாட்ல உள்ள கொண்டோல உள்ள 2 பேர் வந்து 2 ஸ்டூடெண்ட்ங்க வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கப்ப மணி ஒரு 12 கிட்ட ஆயிடுச்சு கிட்ட. அப்போ ஸ்கூல் லீவ் விட வரப்போகுது. அப்பதான் அந்த டியூஷன் ஆரம்பிக்கிற டைம். ஸோ பையனுக்கு வந்து நல்ல டைம் இருந்துச்சு. ஸோ அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி சார் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இங்க இவ்வளவு ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப சடன்லி நான் பேசிக்கிட்டே இருக்கோம். சடன்லி ஒரு 12 1 மணி இருக்கும் கீதா, 1 மணி ஆயிருக்கும்.
அப்ப அந்த இடத்துல நாங்க நின்று நான் டோர் கிட்ட நிக்கிறேன். அவங்க 2 ஸ்டூடெண்டும் வந்து என்ன பண்றாங்க, டோருக்கு வெளியே நின்று என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. சடன்லி ஒரு பையன் வந்து என்ன பண்ணா, டஸ்ட்பின் இருக்குல்ல வீசுறதுக்கு போடுவாங்க அந்த பிளாக் கலர் பேப்பர்ல பிளாஸ்டிக்ல போய் எடுத்துட்டு ஒரு பையன் வேகமா இறங்குறான். 1 மணிக்கு வேகமா அந்த ஸ்டேர்ஸ்ல இறங்குறான். நான் பாக்குறேன், நேரா நான் பாத்துட்டு, நான் அந்த இடத்துக்கு புதுசுனால எனக்கு தெரியல. நான் பாத்துட்டு அந்த பையன் என்ன பண்றான், ஸ்டேர்ஸ்ல இறங்கி அழகா போறான். அந்த சைட்ல தான் வந்து அந்த பெரிய டஸ்ட்பின் இருக்கும், அங்க குப்பை போட போறான். அப்ப நான் இந்த 2 பையனுங்கிட்ட ஸ்டூடெண்ட் கிட்ட கேக்குறேன், என்னடா இத்தனை மணி ஆயிடுச்சு பயப்படாம ஒரு பையன் போறானே அப்படின்னு நான் கேக்குறேன். இங்க உள்ளவங்களும் பயப்பட மாட்டாங்களா, இத்தனை மணிக்கு பிள்ளைய அனுப்பி வைக்கிறாங்க கீழே குப்பை போட போறானே அப்படின்னு. அந்த பையனுங்க 2 பேரும் திரும்பி பாத்துட்டு கீதா டக்குன்னு, சார் இவன் வந்து நரேன் சார், இவன் இறந்துட்டான் சார் அப்படின்ட்டு 2 பேருமே அவ்வளவு வேகமா ஓடிட்டானுங்க கீதா. அங்க நின்றுகிட்டு இருந்தவங்க 2 பேர், அந்த பையன் பேர் வந்து நரேனா. அவன் வந்து 5th ஃப்ளோர்ல இருந்து ஒரு நாள் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்களோ, 2 பேருமே பேரண்ட்ஸ் வீட்டுல இல்ல, இவங்கதான் பையனுக்கு தான் இருந்திருக்கான். பையன் வந்து கொஞ்சம் என்ட்ரினாவோ என்னமோ திருப்புற மாதிரி கிடைக்கல அந்த ரெய்னிங் டைம்ல சொல்லி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து இறந்துட்டான். அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவனை பத்தி, அதுக்கப்புறம் தான் அவனை பத்தி நியூஸ் எல்லாம் நிறைய எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டேனால எனக்கு சரியா தெரியல. டக்குன்னு பகுரம் வெளியே போறோம். இவனுங்க டக்குன்னு என்ன பண்ணாங்க, இந்த 2 ஸ்டூடெண்ட்ங்க என்ன சொன்னாங்க, சார் இவங்க இறந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுட்டானுங்க. நான் எனக்கு இறந்துட்டான்னு சொன்னோடனே எனக்கு அப்படி ஒரு மாதிரி எல்லாம் கைகெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிட்டு நானே. நான் டக்குன்னு என்ன பண்ணேன், டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன் கீதா. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கேட் பார்த்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நான் உள்ளுக்கு போயிட்டு அப்படியே என்ன எனக்கு செஞ்ச அந்த டேபிள் இருக்கு மெயின் அட்மினோட டேபிள் அப்படியே உட்காந்துட்டேன். உட்காந்து யோசிக்கிறேன், இவனுங்க எப்படி போனானுங்க, அவனுங்க எனக்கு கொண்டைக்கும் இருக்காது அந்த 2 ஸ்டூடெண்ட், போன் நம்பரும் இல்ல, அடிச்சு கேட்கவானா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்ப என்ன பண்ணிட்டேன், சரின்ட்டு அப்படின்ட்டு படுத்துட்டேன் கீதா. போயிட்டு கடைசி லாஸ்ட்ல ஒரு ரூம் இருந்துச்சு, அது வந்து பிரேயர்ஸ்க்குன்னு வச்சிருந்தேன், ஒரு யோகா அந்த மாதிரி பிரேயர்ஸ்க்கு சேர்த்துக்கு வச்சிருந்தோம். ஸோ அந்த ரூம்ல வந்து ஃபுல் செட்டப் ஆயிருச்சு, ஏக்கோன்லாம் போட்டுச்சு. ஸோ அந்த ரூம்ல வந்து நான் போயிட்டு படுத்துட்டேன் கிட்ட. என்னோட கனவுல வந்து என்னமோ ஒண்ணு வந்து அதே மாதிரி அந்த உருவம் பார்த்தேன்னா அதே மாதிரி வந்து டோரை தட்டுற மாதிரியே எனக்கு அந்த ஃபீல் ஆனிச்சு. ஃபீல் ஆனா அப்படியே டக்குன்னு முழிச்சிட்டு ஸோ அன்னைக்குள்ள கனவு அப்படியே இதாயிருச்சு. அதோட விடிய நம்ம தூங்கவே இல்லை. ஸோ விடிஞ்சு மறுநாள் வந்து அந்த 2 ஸ்டூடெண்ட்களை பார்த்து நான் கேட்டு என்னாச்சு அப்படின்னு சொன்னப்ப அந்த மாதிரிலாம் சொன்னாங்க, லிப்ட்ல கூட நிறைய ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி அவன் போறது வருது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரேயர்ஸ் எல்லாம் செஞ்சாங்க எல்லாரும் சேர்ந்து. இன்னும் அவனோட இது ஒண்ணு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் படுது, ஆனா யாரையும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல, வருது அது மாதிரி இருக்கு. ஆனா நான் வந்து அவரோட அப்படியே லைஃபாவே பார்த்தேன். ஒரு 1 மந்த் அப்படியே போயிருச்சு. இப்போ ஒரு நாள் அப்படிதான் நைட்ல அதே மாதிரி நான் வந்துட்டு வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை, சரி நான் அங்கேயே ஸ்டே பண்ணிடலான்ட்டு படுத்திருக்கேன் கீதா. இருங்க சார், பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அந்த செகண்ட் இன்சிடென்ட் அப்படின்னு பேசலாருங்க. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவேதோ மர்ம தேசம். மிஸ்டர் ஷான், அந்த செகண்ட் இன்சிடென்ட் என்ன ஆச்சு சார், சொல்லுங்க. அதான் இதான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. டியூஷன் சென்டர்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு நாள் வந்து அதே மாதிரி எனக்கு சூழ்நிலை, நான் வெளியே வீட்டுக்கு போக முடியாதனால சரி அங்கேயே ஸ்டே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எக்ஸாம் பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு வந்து கதவு தட்டுற மாதிரி இருந்துச்சுல்ல, அதே மாதிரி ஒரு இது வந்து அதே மாதிரி கனவு மாதிரியே வருது. ஒரு செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு பேபி வந்து அப்படியே தவழ்ந்துகிட்டு வர மாதிரி கனவுல. ஸோ நான் என்ன பண்றேன், கனவுல கண்டுகிட்டே இருக்கேன். அந்த பேபி வந்து கிட்ட அழகா இறங்கி அதே மாதிரி இறங்கி படிக்கிட்ட வந்து அந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து இறங்கி என்னோட டியூஷன் டோரை வந்து நாக் பண்ணுது. எனக்கு நல்லா தெரியுது என்னோட டியூஷன் இதுதான் இது பண்ணுதுன்னு. முடிச்சுட்டு நான் போயிட்டு என்ன பண்றேன், வெளியே வந்துட்டேன். ரூம்ல இருந்து வெளியே வந்து ஸோ எல்லா விண்டோ மூலியமா நான் பாக்குறேன் ஏதோ பேபி வந்து டோருக்கு மண்ணுக்கு நிச்சுதா அப்படின்ட்டு நான் பாக்குறேன்.
சோ பாக்குறேன், எனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன பண்ண, படுத்துருவோன்ட்டு நான் போய் படுத்துறேன் கீதா. படுத்துட்டு கண்ணை அழுத்தோன்னு நல்ல தூக்கம் வந்துருச்சு கீதா. திருப்பி அந்த அந்த கனவு வந்து திருப்பி கண்டினியூ ஆகுது. சீரியல் மாதிரி தொடரும், போய் திருப்பி கண்டினியூ. அதேதான் நீங்க சொல்லுவீங்க, நான் கண்டிப்பா நினைக்கிறேன். அந்த வர மாதிரியே எனக்கு சென்டருக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது, ஸ்லோவா கேக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், டோரை சாத்தாம படுத்துட்டேன். அப்ப வந்து நான் அதை சாத்தணும்னு எனக்கு எண்ணமே இல்ல. வர அந்த கனவுல திருப்பி முழிச்சிட்டு கீதா நான் என்ன பண்ணேன், போர்வையை வந்து ஃபுல்லா மூடி இருந்தேன் பாருங்க. நான் வந்து இது பண்ணவே இல்ல, போர்வையை நான் வந்து மூவ் பண்ணவே இல்ல, அப்படியே படுத்திருக்கேன் கீதா. என்னோட போர்வையில வந்து ஆளுங்க யாரோ வந்து போர்வையை மேய்ச்சிக்கிட்டே வராங்க. நீங்க முழிச்சிட்டீங்க இல்ல இன்னும் கனவுல இருக்கீங்களா? இல்ல முழிச்சிட்டேன், நான் முழிச்சிட்டேன். அந்த கரெக்டா அந்த தேவியோட ஸ்டெப் மாதிரியே இருக்கு. அழகா என்னோட போர்வை ஓரமா அப்படியே வருது கீதா. என்னோட லிஸ்டே வந்து ரொம்ப தூரம் வரல, என்னோட இடுப்பு தூரம் தான் கீதா வந்துச்சு. நல்ல போர்வை ஃபுல்லா இழுத்துட்டு அப்படியே படுத்ததுதான் கீதா தெரியும் எனக்கு. தொடர்ந்து பாக்கலையா சார் நீங்க? ஐயோ, அதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு இது இல்ல கீதா. ஏன்னா ஏற்கனவே அந்த பையன் இறந்துட்டான்னு அவர் சொல்லிட்டாங்க. அவனா வேற ஒரு இதா எனக்கு தெரியல. அதை இழுத்து அப்படியே படுத்ததுதான் கீதா தெரியும். காலையில தான் ஏஞ்சிட்டேன். ஆனா உங்க கதையிலே ட்விஸ்ட் எடுத்துருங்களா, வந்த கனவு திருப்பி தூங்கும் போது ரெண்டாவது கண்டினியூ பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? அங்கதான் சார் நிக்கிறீங்க. ஓர்க்கான விஷயம் தான் இருக்கா. என்னோட வீட்டுல நான் அப்ப வந்து 5 படிச்சுட்டு இருப்பேன். படிச்சுட்டு இருக்கிறப்ப ஃப்ரைடே வந்து நான் ஹாஸ்டல்ல இருந்து வந்துருவேன். நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்தேன். நான் அங்க இருந்து வந்துருவேன், வீட்டுக்கு வருவேன். அப்ப வீட்டுல வந்து எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க. நான் வர டைம் ஆஃப்டர் ஸ்கூலோட நான் பஸ் எடுத்து வந்துருவேன் வீட்டுக்கு. நான் வந்துட்டேன், வீட்டுக்கு நான் வந்துட்டேன். அன்னைக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்கும். நான் வீட்டுக்குள்ள போறேன். போயிட்டு நான் நார்மலா வந்து என்னோட ரூம் வந்து முதல் ரூம். அந்த முதல் ரூம்ல நான் என்னோட ஸ்கூல் பேக், ஹாஸ்டல்ல இருந்து எடுக்கிற துணி பேக் எல்லாமே வச்சுட்டு நான் சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜ் கிட்ட நேரா போறேன். நான் ஃப்ரிட்ஜ் கிட்ட நேரா போறேன் கீதா. இந்த செகண்ட் ரூம் கதவு பின்னால ஒரு உருவம் இருக்கிற மாதிரி கதவு வந்து கொஞ்சம் திறந்த மாதிரி இருந்துச்சு, ஓப்பன் பண்ண மாதிரி அப்படியே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், தண்ணி குடிச்சிட்டு தண்ணி அது பார்த்துட்டு அதுக்கு அதை நான் ஒன்றும் அவ்வளோ ஒரு இதா ஃபீல் பண்ணல. நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு நான் இந்த தண்ணி எடுத்து குடிக்கிறேன். தண்ணி குடிச்சிட்டு நான் திரும்புற கிட்டா அந்த உருவம் மாதிரி இருக்கு, கதவு பின்னால யாரோ இருக்கிற மாதிரி நான் நினைச்சேன் பாத்தீங்களா. அந்த உருவத்தோட முடி கிட்டா, அந்த முடி அப்படியே அந்த கதவை தாண்டி அப்படியே வெளியே நிக்கிது கிட்டா. அந்த கதவுல அந்த கதவு வெளியே அந்த அந்த முடி இருக்கிறது, ஒரு உருவத்தோட முடி இருக்கிற மாதிரி எனக்கு நல்லா தெரியுது கிட்டா. சோ இத நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், நான் அதை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், கதவை திறந்து நான் வெளியே போயிட்டு நான் வெளியே ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருந்தேன். அம்மா வர வரைக்கும் நான் வெளியே தான் நின்னுகிட்டு இருந்தேன். நீங்க போய் பாக்கலையா அது என்ன உருவம், யாரோட உருவம் அப்படின்னு? அப்ப நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கும்னு ஒண்ணும். அப்ப என்ன பண்ணிட்டேன், உடனே வெளியே போயிட்டு நேபர் கிட்ட எல்லாம் சொல்லல. அப்பயே நேபர் கேட்டாங்க, ஏன் வெளியே நிக்கிற அப்படிலாம் கேட்டாங்க. நான் வெளியே நின்றுட்டு அப்படியே புக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கிற மாதிரி நின்றுட்டு அப்புறம் மாதிரி வந்தோன்னு சொன்னேன், அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரிமா இந்த செகண்ட் ரூம்ல கதவு பின்னால வந்து என்னமோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. நான் சடன்லி பாக்குறப்ப என்னமோ ஒரு ஆளோட முடி மாதிரி இருக்குமா, அப்படி தொங்குற மாதிரி இருக்கு முடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்ப மாதர் வந்து இத வந்து ஆமாவா தெரியல அப்படின்ட்டாங்க. 2-3 வீக்ஸ் தான். அம்மா என்ன பண்ணா, அப்ப நான் ஹாஸ்டல் போயிட்டேன். அம்மா என்ன பண்ணா, காலையில மார்னிங் வேலைக்கு கிளம்பி இருக்காங்க. அம்மா கிளம்புறப்ப மார்னிங் வந்து காலையில கிளம்புறப்ப அம்மா வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்துலயே ஒரு விண்டோ செட் பண்ணிருப்போம் இது பண்றதுக்கு. ஏன்னா எல்லாரும் இருக்கும் சொல்லிட்டு அம்மா வந்து வெளியே அங்கதான் வந்து தலையெல்லாம் செய்விட்டு வேலையை கிளம்பிடுவாங்க. காலையில ஏர்லியா அவங்க போயிருவாங்க, அவங்க அங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க தலை சீவிக்கிட்டு இருக்காங்க கீதா. அவங்களோட கீப் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க கைய விட்டு வெளியே ஆகுதான் கீதா. அப்ப என்ன சீப் சொந்தமாவே சீவிக்கிட்டு இருக்கப்ப வெளியே விழுந்துருது வந்து யாரோ புடுங்கி போடுற மாதிரி. அவங்களுக்கு அப்படியே 2 தடவை தெரிஞ்சோடனே என்ன இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, போயிட்டு ஹால் லைட்டை தட்டிட்டு வந்தாங்களா கீதா. எக்ஸாக்ட்லி நான் பார்த்த அந்த ரூம் கதவு பின்னாலே கிட்டா அவங்க அந்த மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்திருக்காங்க. ஃபுல்லா எல்லாம் முடியும் கிட்டா, உடம்பு ஃபுல்லா முடியும், அவ்வளவு ஒரு கருப்பா ஒரு உருவம். அவங்க பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே சேர்க்க அவங்க பாட்டு எல்லாம் வச்சுட்டு அப்பாவை எழுப்பி அப்பாட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டு வேலை கிளம்பிட்டாங்க. வேலை முடிஞ்சு வந்துதான் அப்புறம் இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து எல்லாம் செஞ்சோம். அவரு சொன்னாரா அந்த உருவம் யாரோட என்ன உருவம் அப்படின்னு சொல்லிடும்?
அது வந்து ஏற்கனவே வந்து நம்ம இருந்து அது ரெண்ட் ஹவுஸ், அதனால அவங்க வந்து அந்த 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 உருவத்தை வந்து வளர்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை பையனை எதுவும் பண்ணல, உங்களை எதுவும் பண்ணல, அது ரொம்ப பெருசு, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, பெட்டர் நீங்க வீட்டை விட்டு வெளியாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்து அம்மா ரொம்ப பயந்துட்டு, சரி வேணாம், வேற வீட்டுக்குள்ள வேற வந்திருக்கு சொல்லிட்டு அம்மா கிளம்பிட்டாரு, வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Murmur Desam.